ஷூட்டுக்கு தான் இன்னைக்கு கிளம்பி போனேன். லேட் ஆயிருச்சு. நானே கடகடன்னு கிளம்பி கேப் புக் பண்ணி கேப்ல ஏறி போனேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சொன்னதுதான். அஜினி வில்ல பாட்ட போட்டு வளைச்சு வளைச்சு விட்றா. ஐயோ! சேஃபா கொண்டு போய் சேர்த்துருங்களேன் அப்படின்னு பார்த்தா, அடிச்சு புடிச்சு போனா யாருமே வரல. ஏதோ 1, 2 பேர் தான் இருந்தாங்க. எப்படியோ சீக்கிரமா போயாச்சு. போயிட்டு காஸ்டியூம் எடுத்து குடுத்தாங்க. சரி மாத்திட்டு வந்துரலாம் அப்படின்னு வேகமா ஓடி போய் காஸ்டியூமே சூப்பரா மாத்திட்டு வந்துட்டேன். நர்ஸ் ரோல் தான் இன்னைக்கு குடுத்துருந்தாங்க. நர்ஸ் காஸ்டியூம் எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? நானா போட்டேன். அத கொண்டே வேற வைக்க சொல்ட்டாங்க. எல்லாம் போட்டது சரி, இந்த மண்டைக்கு மேல ஒண்ணு வைக்க சொன்னாங்க அப்புறம் நர்ஸுக்கு. 1 மணி நேரமா வச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிடுங்கன்னு சொல்ட்டாங்க. போய் அழகா சாப்பிடலாம் அப்படின்ட்டு, என்ன சாப்பிடலாம்? பார்த்தா தோசை, இட்லி எல்லாமே வச்சிருந்தாங்க. பசி தாங்க முடியல. வீடியோலாம் எடுக்கல. சாப்பிட்டுட்டு மேல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் தான் நாங்க கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. மார்னிங்கே ரெஸ்ட்டா? நல்லா இட்லி, பொங்கல் எல்லாம் சாப்பிட்டதுக்கு எனக்கு நல்ல மயக்கம். அவ்ளோ தூக்கம் வந்துருச்சு. கொஞ்ச மார்னிங்கே தின்னு போட்டு இப்படி தூங்கலாமா? நான் தூங்குனேன். தூங்கப்போட்டு என் பக்கத்துல இன்னொரு பொண்ணு நர்ஸு. அவங்க நல்லா தூக்கம். சரி ஓகே அப்டின்ட்டு, அவ்வளோதான் ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சும்மா எல்லாரும் உள்ள வாங்க அப்டின்ட்டாங்க. எங்கடா பேஷண்ட்ட காணோம். பேஷண்ட் உட்கார பெட்ல நான் உட்காந்து ஜாலியா உட்காந்துட்டேன். பேஷண்ட்டே வரல. என்ன ஏன்டா கூப்பிட்டீங்க? அப்டின்னு வேகமா உள்ள போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். உள்ள போய் கொஞ்ச நேரம் தான் ஷூட் எடுத்தாங்க. அப்புறம் வெளிய இருந்து எட்டி பார்க்குற டெர்ரஸ்ல செம்ம மழை. அப்டி கிளம்ப சொல்லிட்டாங்க. ஜாலியா வீட்டுக்கு. அப்பா எப்டியோ முடிஞ்சோம். மார்னிங் போயிட்டு 9:30 ஆயிடுச்சு. டாடா பாபாய்ன்னு வீட்டுக்கு கிளம்பி